சினிமா ஒடிசி யூடியூப் சேனலில் வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டெய்லி அப்டேட்ஸ். ஜேசன் சஞ்சய், சந்தீப் கிஷன், லைக்கா ப்ரொடக்ஷனுடைய ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை விஜயோட ஜேசன் சஞ்சய் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் சந்தீப் கிஷன் ஒரு மெயின் லீடு. அண்ட் படத்துக்கு மியூசிக் வந்து தமன். படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது லைக்கா ப்ரொடக்ஷன். அந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் வெளியிட்ருக்காங்க இப்போதைக்கு. பார்க்க ஒரு ஆக்ஷன் பேக்டு த்ரில்லர் மூவி, ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். சம்திங் லைக் அந்த நோபடி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு அந்த மாதிரி தோணலை. நார்மலாக தான் லுக் இருந்துச்சு டைட்டில் ரிவீல் போஸ்டரில். அடுத்து இந்த அப்டேட் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட். பிரேக்கிங் பேட் பெட்டர் கால் சாவுடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த அப்டேட். ப்ளூரிபஸ் வின்ஸ் மாமாவுடைய இன்னொரு அடுத்த ஒரு சீரீஸ் ப்ளூரிபஸ்னால் என்னென்னா பெட்டர் கால் சாவில் இருக்க அந்த லேடி பேர் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம். அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸ் ப்ளூரிபஸ்னால் பன்மடங்கு, நிறைய, மெனி அப்படிங்கிற மீனிங் இருக்குது. ஸோ வின்ஸ் மாமாவுடைய பெட்டர் கால் சால் அண்ட் பிரேக்கிங் பேட் பார்த்தவங்களுக்கு they know how இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இந்த சீரீஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஆப்பிள் டிவியில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் 2 எபிசோட்ஸ் தான் விட்டுருக்காங்க. 2 எபிசோட்ஸ் ட்ராப்டு. இதை பற்றி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வின்ஸ் கில்லியன் கிட்ட கேட்குறப்போ என்ன சொன்னார்னா, இது எத்தனை சீரிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஐ டோன்ட் திங்க் பெட்டர் கால் சால் ஆர் பிரேக்கிங் பேட் வில் கோ ஃபார் 6 or 7 எபிசோட்ஸ் லைக் திஸ். அதாவது பெட்டர் கால் சாலும் பிரேக்கிங் பேட் எடுக்கும்போது இவ்வளோ எபிசோட் போகணும் அப்படின்னு நான் இன்டென்ஷனலாக எடுக்கல, அதுவாக போனது தான். அதே மாதிரி தான் இதுவும் ப்ளூரிபஸ் எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் லெட் இட் பி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நானும் இன்னும் அந்த சீரீஸோடைய ஃபஸ்ட் 2 எபிசோட்ஸ் இன்னும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த அப்டேட் வந்து அனுராக் வந்து இப்போ ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. படத்துடைய டைரக்டர் வந்து சாம் ஆண்டன். படத்தோட டைட்டில் இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. படத்துக்கு வேல்ஸ் ஃபிலிம் தான் ப்ரொடக்ஷன். அவங்க தான் ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டைட்டில். படத்தோட டைட்டில் வந்து அன்கில் 1 2 3. போஸ்டர் பார்க்க கொஞ்சம் இன்டென்ஸாக, கொஞ்சம் பார்க்க ராவாக தான் இருக்குது. அனுராக்கு ஏற்றதா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி பார்த்தா புரியும். அனுராக்குடைய அந்த இமைக்கா நொடிகள் அந்த மாதிரி இருக்குமா, இம்பேக்ட் கொடுக்குமான்னு கேட்டால் டவுட் தான். அனுராக் இஸ் அ வெரி குட் டைரக்டர். இ வாஸ் அ பெஸ்ட் டைரக்டர் இன் இந்தியா, இந்தி சினிமா, ஹோல் இந்தி சினிமாவில் எடுத்துக்கிட்டாலே. நாட் மீ, நான் மேக்ஸிமம் நிறைய பேர் என் விஷ் லிஸ்ட்டில் வச்சுருப்பேன் ஹிந்தியில். ஆனால் அதுலேயும் ஒரு தனி இடம் அனுராக் இருக்குது. அவருடைய கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் எல்லாம் 2 படம் தான் பார்த்துருக்கேன். வசிப்பூர் 1, வசிப்பூர் 2. ஐம் அட்மைரிங் லைக் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். ஸோ அவர் நடிப்பில் அவ்வளோ நல்லா பண்ணுவாரான்னு கேட்டால் ஐ டோன்ட். இப்போ குவிண்டன் ஒரு இதில் சொன்ன மாதிரி தான், ஐம் அ வெரி பேட் ஆக்டர். பட் அதுக்கு ஒரு பதில் என் தரப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே, இட்ஸ் ஓகே, யூஆர் அ பேட் ஆக்டர், பட் யூஆர் அ எக்ஸ்ட்ராடினரி வெரி குட் ஃபிலிம் டைரக்டர். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்துடலாம். அடுத்த அப்டேட் என்னென்னா, சிறுத்தை சிவா வந்து விஜய்ஸோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து சூர்யா இன்னும் அவர் நம்பிட்டுருக்காரு அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்கலாம். எல்லாம் நல்லா தான் நடக்கும். அடுத்த அப்டேட் வந்து டியூடியோட ஓடிடி ரிலீஸ் வந்து நவம்பர் 14, இந்த மாதம் 14 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் பார்க்காதவங்க நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாம். நானுமே இன்னும் அந்த படத்தை பார்க்கல. பார்ப்போம். அடுத்து ரொம்ப ஒரு 8 வருஷமாக டிலே ஆகிட்டு இருந்த ஃபிலிம் வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுற பார்ட்டி. அந்த படம் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்து, பட் சம் ஃபினான்ஷியல் ஹர்டில்ஸ்னால அது இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அடுத்த வருஷம் 2026 பிப்ரவரியில் எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து பிரேம்ஜி மியூசிக் அண்டு மல்டி ஸ்டார் காஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த படம் எதிர்பார்க்கலாம். அடுத்து வெங்கட் பிரபு வந்து கோட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாரு அடுத்த ப்ராஜெக்ட்டுன்னு
பார்த்தா சிவகார்த்திகேயனோட ஒரு அப்கமிங் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிவகார்த்திகேயனோட. ஸோ அதை பற்றி இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்ஸும் வரல, வந்தால் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து சிவகார்த்திகேயனோட அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் அவர் கோட்டில் வேறு ஒரு கேமியா கொடுத்துருந்துருப்பார். ஸோ இதெல்லாம் வச்சு அடுத்து இவரோட தான் கன்ஃபார்மாக சொல்லலாம். அடுத்து வந்து காந்தா. காந்தா வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து துல்கர் சல்மான் வந்து எம்கே தியாகராஜ பாகவர் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் நடிச்சிட்ருக்காரு. எம்கே தியாகராஜ பாகவர் வந்து ஃபர்ஸ்ட் சவுத்துடைய சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஸோ அவருடைய ரைஸ் அண்ட் ஃபால் அதை பற்றின ஒரு படமாக இருக்கும். இதை பற்றி சமுத்திரக்கனி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. துல்கர் இஸ் டீப்லி இம்ப்ரெஸ்டு மீ பை இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவருடைய இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னால என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு துல்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு இன்டென்ஸ் தேவை, அது அவரை இந்த படத்துக்கு லைஃப் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து டெபியூட்டன் டைரக்டர் செல்வமணி தான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவலாக ரெண்டு அட் அ டைமில் 2 ஸ்டேட்லேயும் ரிலீஸ் ஆகும். இதுக்கு ராணா தான் ப்ரொடியூசர். அவர் சில காட்சியில் ட்ரைலரில் வரதும் பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்னென்னா, த 56th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா IFFI கோவாவில் நடந்துச்சு. அதில் வந்து ரஜினிக்கு 50 இயர்ஸ் ஆஃப் சினிமா அப்படிங்கிற ஒரு ஹானரிங் கொடுத்தாங்க. அண்ட் கமலுக்கு வந்து நிறைய ப்ரைஸஸ் வந்துச்சு. ஐ மீன் நிறைய பாராட்டுக்கள். எதுக்குன்னா அமரன் ஃபிலிமுக்காக. ஸோ அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்றதுக்காக அமரனுக்காக நிறைய இன்டர்நேஷ்னல் அக்ளைம்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அதுக்காக அவருக்கும் சில பாராட்டுக்கள் அந்த மேடையில். இந்த படம் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்குது, எப்போ ஷூட்டிங்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நியூஸ். அரசன் ஷூட்டிங் வந்து November 24 அன்றைக்கி அஃபிஷியலாக தொடங்குது. இது வந்து வடச்சென்னை யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறன் அண்டு அனிருத் அவங்க தான் டைரக்டர்ஸ் அண்டு மியூசிக் டைரக்டர்ஸ். எப்படி வேல்ராஜ் தான் சினிமாட்டோகிராஃபி இருப்பார், மிச்சம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். வடச்சென்னை யூனிவர்ஸுங்கிறதால நிறைய வெற்றிமாறனுடைய ஸ்டார் காஸ்டிங் நிறைய பேரை பார்க்கலாம். கிஷோர், லைக் தட், அந்த மாதிரி சமுத்திரக்கனி அவங்கள மாதிரி. இல்லை அந்த வேறு யாராச்சும் ஃப்ரெஷ்ஷாகவும் போகலாம். ஏன்னா இது வேறு டைம் பீரியடில் நடக்கிற மாதிரியும் இருக்கலாம். அதுக்கு மாதிரி இப்போது மாஸ்க் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நேத்திக்கு தான் நினைக்கிறேன். ஆண்ட்ரியா அண்டு கவினுடைய படம் மாஸ்க் ட்ரைலர். இது வந்து வெற்றிமாறன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய லாஸ்ட் படமாக ப்ரொடியூசராக அவருக்கு அது லாஸ்ட் படம். இந்த படம் வந்து November 21 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து விஜய் தான் ரிலீஸ் பண்ணி விட்டார் படம் ட்ரைலர். ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து ராஜமௌலி அண்ட் மகேஷ் பாபு ப்ராஜெக்ட்க்கு ரீசெண்டாக தான் ஒரு போஸ்டர், பிருத்விராஜுக்கு ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. பார்க்க செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு எனக்கு, டு பி ஆனஸ்ட். அந்தளவுக்கு இன்டென்ஸாக, அந்தளவுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் அந்த படத்துடைய நேம் வந்து வாரணாசி அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இன்னும் சில நாள், இன்னும் ஒரு November 15 அன்றைக்கி அப்டேட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி அது இதுவாக கூட இருக்கலாம், டைட்டில் பற்றின அப்டேட்டாக கூட இருக்கலாம். பார்ப்போம். இதுதான் இன்றைக்கான அப்டேட்ஸ் இவ்வளோ தான். ஸோ இனி அடுத்து நாளைக்கு தான் வீடியோ. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க.